ஹே, கதை கேட்க நீங்க வந்துட்டீங்களா? கதை சொல்ல நானும் வந்துட்டேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற மூவியோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்கூல் புல்லிஸ் இருப்பாங்க இல்லையா, அந்த புள்ளில வந்து வில்லன் வில்லி தான் இருப்பாங்க. ஆனா நம்ம ஹீரோவே இருந்து ஹீரோயினை எந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணிருக்கான், அதுக்கப்புறமா இவங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்தாங்களா இல்லையா அப்படின்றது தான் ஸ்டோரி. ஸோ எப்பயும் சொல்றதுதான் இப்பயும் சொல்றேன், எஸ்எஸ் வாய்ஸ் ஓவரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பார்த்ததுக்கு அப்புறம் லைக் பண்ணுங்க, மறக்காம போறதுக்கு முன்னாடி எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அது மட்டும் இல்லாம லைக் பட்டன் இருக்கும், அதையும் பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்க புண்ணியத்துல இன்னும் ஒரு 4-5 பேருக்கு என்னோட வீடியோ சஜஷன் ஆகும். ஸ்டார்டிங் சீன்ல என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா, நம்ம ஹீரோவையும் ஹீரோயினையும் தான் காட்டுறாங்க. இவங்க கூட படிக்கிற பசங்களே என்ன பண்றாங்கன்னா, ஹீரோவை அடிச்சு கட்டி போட்டு வச்சு கழுத்துல கத்திய காட்டி, நாங்க சொல்றது எல்லாத்தையும் நீ செஞ்சே ஆகணும், அப்படி இல்லைன்னா கண்டிப்பா இவனை கொன்னுடுவோம் அப்படின்னு மிரட்டுறாங்க. நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் டேட் பண்ணிட்டு இருக்காங்க. சீக்கிரமா உன்னோட ட்ரெஸ் எல்லாம் கழட்டு அப்படின்னு சொல்லி மிரட்டும் போது ஹீரோ பண்ணாத பண்ணாத அப்படின்னு சொல்றான். ஆனா எங்க இவங்க வந்து ஹீரோ எதனா பண்ணிடுவாங்களோன்ற பயத்துல ஹீரோயினும் அவளோட ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்றா. ஆனா இப்பவே ஹீரோவோட முகத்துல லைட்டா சிரிப்பு வர ஆரம்பிக்குது. அதுவும் வந்து வில்லத்தனமா இருக்கு. கொஞ்ச நேரத்திலேயே இவங்க மட்டும் இல்லாம இன்னும் நிறைய பசங்க வந்துடுறாங்க. அந்த சில பசங்க வந்துட்டு ஹீரோயினை வீடியோவும் எடுத்துடுறானுங்க. அப்பதான் ஹீரோயின் சொல்றேன்னா போதும் போதும் நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு எழுந்துக்கிறான். அட பாவி, நீதான் இது எல்லாத்துக்கும் காரணமா அப்படின்றது ஹீரோயினுக்கு இப்பதான் புரியுது. நான் என்னடா உனக்கு பாவம் பண்ண, எதுக்காக நீ என்ன இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ண அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்கும் போது, நீ எனக்கு ஒரு பாவமும் பண்ணல, நான் தான் வந்து பசங்க கிட்ட பெட் வச்சேன், நீ ரொம்ப திமிர் பிடிச்ச பொண்ணாவே சுத்திக்கிட்டு இருந்த, யாருக்கும் மாட்டவே இல்லை, ரொம்ப அழகா இருக்க, உன்னை கரெக்ட் பண்ணவே முடியாது அப்படின்னு சொன்னாங்க. அதனாலதான் வந்து நீ எனக்காக என்ன வேணாலும் செய்ய துணிவ அப்படின்றத நான் காட்டணும்னு நினைச்சேன், அதே மாதிரி நான் பெட்ல வின் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றான். இதுல பிளாஷ்பேக்ல நடுவுல ஒரு விஷயம் நடந்திருக்கு. அந்த இடத்துல ஒரு பையன் வந்துட்டு ஹீரோயின் கிட்ட கேட்டிருக்கான், எதுக்காக வந்துட்டு ஹீரோவுக்கு நீ ஓகே சொன்ன, நான் தானே உன்னை ரொம்ப நாளா வந்துட்டு லவ் பண்ண சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னும் போது ஹீரோயின் என்ன சொல்லிடுறானா, அவன் உன்னை விட பணக்காரன், அதனாலதான் அவனுக்கு ஓகே சொன்னேன் போதுமா அப்படின்னு சொல்லி கோவமா இவ சொல்றா. அதுக்கப்புறம் தான் தெரியுது ஹீரோ இது எல்லாத்தையும் நின்று கேட்டுட்டு ஹீரோயினை தப்பா நினைச்சுக்கிறான். அப்பனா நீ வந்துட்டு என்ன லவ் பண்ணல, என்னோட பணத்தை தான் லவ் பண்ணிருக்க, இருடி உனக்கு சரியான பாடத்தை சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிதான் இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிட்டான். ஹீரோயின் ரொம்ப சோகமா அங்க இருந்து கிளம்பும் போது, இத பார், இதுக்கு அப்புறமாவது வந்துட்டு அடுத்தவங்களுக்கு உண்மையா இருக்கணும் அப்படின்னு நினை, உன்னை நம்பினவங்களுக்கு உண்மையா இருக்கணும்னு நினை, இல்லைன்னா இந்த மாதிரி தான் நடக்கும் உனக்கு அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் அப்படியே ரொம்ப வருத்தத்தோடையே அந்த இடத்த விட்டு போறா. இப்பதான் ஹீரோயின் வந்து எதுக்காக ஹீரோவை லவ் பண்ணா அப்படின்ற விஷயத்தையே காட்டுறாங்க. ஹீரோயினுக்கு அப்பா அம்மா யாரும் கிடையாது, பாட்டி மட்டும்தான். அந்த பாட்டி ஒரு நாள் ஆக்சிடென்ட்ல மாட்ட போவாங்க. அந்த டைம்க்கு அந்த சைடா வந்த ஹீரோ தான் காப்பாத்திருப்பான். அதனாலதான் ஹீரோவை ரொம்பவே ஹீரோயினுக்கு பிடிச்சிருந்திருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஏன்டா அவசரப்பட்டு அதுக்குள்ள அவளை அனுப்பி விட்டுட்ட, இன்னும் வந்துட்டு நாங்க சரியா அவளை வந்து பார்க்க கூட இல்ல, அதுக்குள்ள நீ ஸ்டாப் பண்ணிட்டியே அப்படின்னு சொல்லி கேக்குறானுங்க. ஹீரோ கொலை வெறியாகி பயங்கரமா ஒரு கத்துறான். வாயை முடிக்கிட்டு எல்லாரும் இங்க இருந்து போங்க, இங்க நடந்த விஷயம் யாருக்கும் தெரியவே கூடாது அப்படின்னு சொல்லிடுறான். அதோட பல வருஷம் கழிச்சு காட்டுறாங்க. நம்ம ஹீரோ படிப்பெல்லாம் முடிச்சுட்டு வெளிநாட்டில் படிச்சு முடிச்சுட்டு வேலைக்கு வரான். வேலைக்குன்னா அவங்க அப்பாவோட கம்பெனியை தான் பார்த்துக்கிறதுக்கு வரான். வீட்டுக்கு வரும் போதே பார்த்தா அவனோட கசின் பிரதர், அவனுக்கு வந்துட்டு கல்யாணம் ஆக போது. அந்த பொண்ணு வேற யாரும் இல்லை, நம்மளோட ஹீரோயின் தான். இப்போதான் வந்து பல வருஷம் கழிச்சு முறையா ஹீரோயினை பாக்குறான். இவன் தான் கசின் பிரதர். இவனோட பேரு வந்து ஜின்ஹி. அண்ணா, நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு உனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணணும் இல்லையா, இவ தான் நாச்சு அப்படின்னு சொல்லி ஹீரோயினை இன்ட்ரடியூஸ் பண்றான். அப்பதான் இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் பார்த்து பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. ஹீரோயினும் ஜின்ஹியும் வந்து 2 வருஷமா டேட் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. அதனாலதான் இப்ப கல்யாணம் பண்ணிக்கலான்ற முடிவுக்கும் வந்திருக்காங்க. ஹீரோ ஹாய் சொல்லி வந்து கையை நீட்டுறான். ஆனா ஹீரோயின் கை கூட கொடுக்க மாட்டா, வெறும் ஹாய் மட்டும் சொல்லிடுறா. ஜின்ஹி வந்துட்டு அவங்க அம்மாவை கூட்டிட்டு வரேன் அப்படின்னு போகும்போது, எதுக்காக என் தம்பியை நீ அப்ரோச் பண்ண, இது எல்லாத்துக்கும் மோட்டிவ் வந்து நான் தானே, ஃபைனலா நீ என்ன ரீச் பண்றதுக்காக தானே என்னோட தம்பியை ரீச் பண்ண அப்படின்னு சொல்லி கேக்குறான். ஆனா ஹீரோயின் இல்ல எனக்கு வந்துட்டு நீ அவனோட பிரதர் அப்படின்ற விஷயம் எதுவுமே தெரியாது அப்படின்னும் போது, அப்பனா நமக்குள்ள நடந்த எந்த விஷயமும் அவனுக்கு தெரியாது அப்படின்னு சொல்றியா, அப்ப அதை நான் தெரியப்படுத்தினேன் அப்படின்னா எப்படி இருக்கும், ஒருவேளை நீயே என்ன வந்து பழி வாங்கணுன்றதுக்காக தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து பயங்கரமா இவன் இப்பவும் புள்ளி பண்ணிக்கிட்டு தான் இருக்கான். தயவு செஞ்சு கொஞ்சமாச்சும் மரியாதையா நடந்துக்கோ, அந்த நிமிஷத்தோட நான் வந்து உன்னை பார்க்க கூட விரும்பல அப்படின்னு சொல்றா.
அப்ப நான் இப்பவே வந்துட்டு ஜின்ஹி கிட்ட பிரேக்கப்பை சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்பு, நீ கண்டிப்பா அவனை கல்யாணம் பண்ணவே கூடாது புரியுதா அப்படின்னு சொல்லும் போது இவளுக்கு ஒண்ணுமே புரியல, இவன் எதுக்காக இந்த மாதிரி பண்றான்ட்டு, எதுக்காக இந்த மாதிரி நடந்துக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, ஏன்னா நீ ஒரு கேடு கெட்டவ, நீ ரொம்ப மோசமானவ, உனக்கு எங்க குடும்பத்துல கல்யாணம் பண்ணி வாழறதுக்கு எந்த தகுதியும் இல்லை அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் வந்து ஜின்ஹியோட அம்மா பாட்டி எல்லாரும் அங்க வந்துடுறாங்க. வந்த உடனேயே வந்துட்டு கல்யாணத்தை எப்ப வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி எல்லார்கிட்டயும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஜின்ஹியுமே வந்து பார்த்தா ரொம்ப ஆவலாதான் இருக்கான், ஹீரோயினை கல்யாணம் பண்ணிக்கணும், ஒரு நல்ல லைஃப் நடத்தணும் அப்படின்னு சொல்லி. டக்குன்னு எல்லாரும் எதிர்க்கையும் ஹீரோ என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா, அவளுக்கும் எனக்கு எல்லாமே முடிஞ்சிருச்சு, அதனால நீ வந்து அவளை கல்யாணம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றான். எல்லாரும் எதிர்க்கையும் ஹீரோயினுக்கு ரொம்ப அசிங்கமாயிடுது. இவங்க எல்லாம் என்னப்பா சொல்ற, உங்க 2 பேருக்கும் ஒருத்தர் தெரியுமா அப்படின்னும் போது ஜின்ஹி சொல்றான், ஐயோ இல்ல அண்ணா, நீ ஏதோ தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்க, இவ யாரோன்னு நினைச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்றான். ஹீரோயினுக்கு கோவம் வந்துடுது. இத பாரு, இந்த மாதிரி தப்பான படியெல்லாம் என் மேல போடாத, உனக்கும் எனக்கும் இந்த மாதிரி எதுவுமே நடக்கல அப்படின்னு கோவப்படுறா. அப்பனா உனக்கு எங்கெல்லாம் மச்சம் இருக்குன்னு நான் சொல்லவா அப்படின்னு சொல்லிட்டு இவன் பேசுறான். ஹீரோயினுக்கு செம்மையா ஆத்திரம் வந்து பலார்னு ஒண்ணு கண்ணத்திலே விடுறா. இப்ப எதுக்காக இவ்வளவு கோவப்படுற, அன்னைக்கு எனக்காக என்ன வேணாலும் செய்யறதுக்கு நீ தானே தயாரா இருந்த, நீயா தானே எல்லாமே பண்ண அப்படின்னு சொல்லி ஹீரோயினை இவன் அசிங்கப்படுத்துறான். ஜின்ஹிக்கு ஒண்ணுமே புரியல, இருந்தாலுமே வந்து ஹீரோயினுக்கு தான் அவன் சப்போர்ட் பண்றான். ஆனா நீ பேசுறதெல்லாம் தப்பு, எதுவா இருந்தாலும் இந்த மாதிரி எல்லாம் அவளை அசிங்கப்படுத்தாத அப்படின்னு சொல்றான். இவன் கூடயே ஒரு மேனேஜர் வந்தான் இல்லையா, அவன் வந்துட்டு ஜின்ஹியை பிடிச்சுக்கிறான். உடனே ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, எல்லாரும் எதிர்க்கையுமே ஹீரோயினை தூக்கி தோல்ல போட்டுக்கிட்டு அங்க இருந்து போயிடுறான். பைத்தியமா நீ, எதுக்காக இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்க, என்னை எங்க கூட்டிட்டு போற, மரியாதையா கதவை தோற அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே இருக்கா. இவன் வண்டி எடுத்துட்டு வேகமா எங்கேயோ போறான். பார்த்தா ஹீரோயினை வந்து இவனோட கெஸ்ட் ஹவுஸுக்கு கூட்டிட்டு வந்துடுறான். இவளுக்கு செம்மையா ஆத்திரம் வருது, உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா, அன்னையோட வந்துட்டு நான் ஸ்கூலை விட்டுட்டு போயிட்டேன், உன் மூஞ்சில கூட முழிக்கல, அதோட இவ்வளவு வருஷம் கழிச்சு இப்ப வந்து மறுபடியும் என் வாழ்க்கையை கெடுக்கணும்னு நினைக்கிற, கண்டிப்பா அதுக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கோவமா கிளம்ப பாக்குறா. நீ பேசுறதுக்கு கூட டைம் கொடுக்கலன்னா எப்படி, நல்லா திங்க் பண்ணி பாரு, உன்னோட பாட்டி வந்து ஹாஸ்பிட்டல்ல தானே இருக்காங்க, அவங்களுக்கு வந்துட்டு செலவு பண்ண கூட நீ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க, அவங்க ட்ரீட்மெண்ட்காக கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, ஆனா இப்போ வந்து அந்த ஹாஸ்பிட்டல்ல தான் அவங்க இருக்காங்களான்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்றான். அவ்வளவுதான், ஹீரோயின் செம ஷாக்கு. அட பாவி, அப்பனா இவ்வளவு நாளும் நீ என்ன ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் இருக்கியா, என் பாட்டியை மட்டும் எதனா பண்ண அவ்வளவுதான், உன்னை அவங்க மட்டும் தான் எனக்கு இருக்காங்க அப்படின்னு இவன் சட்டையை பிடிச்ச உழுக்குறா. சேச்சே, அவ்வளவு மோசமானவெல்லாம் இல்லை, நான் கேட்கறது ஒண்ணுதான், அதை நீ பண்ணிட்ட அப்படின்னா உன் பாட்டிக்கு எதுவுமே ஆகாது, நான் ப்ராமிஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லும் போது, உனக்கு என்ன தாண்டா வேணும் அப்படின்னு கேக்குறா. எனக்கு என்ன வேணும் அப்படின்னா, என்ன தவிர உன்னை வேற யாரும் தொடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை ஃபோர்ஸ் பண்ணி கிஸ் பண்றான். இங்க ஜின்ஹி வந்து பயங்கரமா கோவமா கத்திக்கிட்டு இருக்கான். இவன் எதுக்காக இப்படி எல்லாம் பண்றான், அவளை எங்க கூட்டிட்டு போனான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது, சரி நீ கவலைப்படாத, பெரியப்பா கிட்ட பேசலாம், அதாவது வந்து பெரியப்பா வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோவோட அப்பா கிட்ட பேசலாம், அவர் சொன்னா மட்டும்தான் அவன் கேட்பான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சமாதானப்படுத்துறாங்க. ஜின்ஹி வந்து ஹீரோயினுக்கு விடாம கால் பண்ணிக்கிட்டே இருக்கான். பார்த்த ஹீரோ என்ன பண்றான்னா அட்டென்ட் பண்ணிடுறான். நீ எப்படி இருக்க, நீ ஓகே தானே அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கான். அவனை அப்படியே கால்ல வச்சுக்கிட்டே இவன் என்ன பண்றான் அப்படின்னா, ஹீரோயின் கிட்ட தப்பா நடந்துக்கிறது மட்டும் இல்லாம, நீ சொல்லு அவன் கிட்ட, இன்னைக்கு நைட்டு நான் ஹீரோ கூட தான் இருப்பேன், நான் வரமாட்டேன், எனக்கு கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணாதுன்னு சொல்லு, அப்பதான் உன் பாட்டி உயிரோட இருப்பாங்க அப்படின்னு சொல்றான். ஹீரோயினுக்கும் வேற வழியே இல்லை, என்ன பண்றதுன்னு தெரியாம அவளுமே அதே வார்த்தையை சொல்றா. அதோட அன்னைக்கு நைட்டு ஹீரோயினை ஃபோர்ஸ் பண்ணி இவன் வந்துட்டு ஹீரோயின் கூட இருக்கான். அதோட மறுநாள் காலையில ஹீரோயின் வந்து எழுந்து கிளம்பும் போது, எங்க போற அப்படின்னு சொல்லி அவளை தடுக்கிறான். உனக்கு என்ன தேவையோ அது கிடைச்சிடுச்சு இல்லையா, இதுக்கப்புறம் என்னை விட்டுடு, என்னை வந்து கான்டாக்டே பண்ணாத அப்படின்னு சொல்றா. நான் உன்னை போகவே சொல்லலையே, நான் எப்போ உன்னை போன்னு சொல்றேனோ அப்பதான் நீ போகணும், நான் சொல்ற வரைக்கும் நீ என் கூட தான் இருந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்பவும் ஹீரோயினை கம்பல் பண்றான். மறுநாள் நைட்டே ஆயிடுது. ஹீரோ வீட்டுல இல்லாத நேரம் வேகமா வந்து இவ யாருக்கும் தெரியாம வீட்டை விட்டு வெளியில வந்துடுறா. ஹீரோயினை போக விட்டுடுவானா என்ன, முன்னாடி காரை கொண்டு வந்து நிறுத்துறான். அவ்வளவு அவசரமா சொல்லாம கொள்ளாம எங்க போற அப்படின்னு கேக்குறான். இத பாரு, உன்னோட குடும்பமே எனக்கு தேவையில்லை, எதுவும் தேவையில்லை, தயவு செஞ்சு என்னை விட்டுடு, நான் என் பாட்டியை பார்க்கணும் அப்படின்னும் போது, பாட்டி ரொம்ப நல்லா இருக்காங்க, நீ தான் வந்து அவங்கள எதனா பண்ணிடுவேன்னு நினைக்கிறேன், மரியாதையா கார்ல ஏறு அப்படின்னு சொல்லி ஹீரோயினை கம்பல் பண்ணி கார்ல கொண்டு போய் ஏத்துறான். நேரா ஹீரோயினை கொண்டு போய் கொட்டுற மழையில ஸ்விம்மிங் பூல் பக்கத்துல கட்டி போட்டுறான். நீ இங்கேயே இரு,
உனக்கு வந்துட்டு பனிஷ்மெண்ட் கொடுத்தா மட்டும்தான் நீ திருந்துவ அப்படின்னு சொல்லி அங்கேயே விட்டுட்டு போயிடுறான். திரும்பி வந்து பார்த்தாலும் ஹீரோயின் வந்துட்டு இவனுக்கு அடங்க மாட்டா. அவ சண்டை போட்டுக்கிட்டே இருக்காளா, இவன் செமையா காண்டாயிடுறான். அந்த குளிர்லயே வந்து ஹீரோயினை தண்ணியில போட்டு எவ்வளவு டார்ச்சர் பண்ண முடியுமோ அவ்வளவு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். அதோட ஹீரோயினுக்கு ஜுரமே வந்துடுது. நைட்டு பூரா இவன் பக்கத்துலயே உட்காந்து கவனிச்சுக்கிறான். இவ்வளவு டார்ச்சர் பண்ணிட்டு இதெல்லாம் ஏன்டா பண்றேன்ற மாதிரி தான் நமக்கு ஆத்திரமே வரும். அப்பதான் ஹீரோயின் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, உன்னோட குழந்தைய நான் பெத்துக்கவே கூடாது, தயவு செஞ்சு எனக்கு மாத்திரை மட்டும் வாங்கி கொடுத்துரு அப்படின்னு கேட்குறா. இவனுக்கு செம காண்டாயிடுது. அதுவும் சரிதான், என் பிள்ளைய பெத்துக்கிற தகுதியெல்லாம் உனக்கு கொஞ்சம் கூட இல்லதான் அப்படின்னு சொல்லி இவனும் ஆத்திரத்துல பேசுறான். ஹீரோயின் என்ன கேட்கிறான்னா, நீ எதுக்காக என்னை இங்கேயே வச்சு இவ்வளோ டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்க, உனக்கு தான் வந்துட்டு வேற ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கான்னு நான் கேள்விப்பட்டனே அப்படின்னு சொல்லும் போது, என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் பல வருஷத்துக்கு முன்னாடியே என்ன ஏமாத்திட்டு விட்டுட்டு போயிட்டா அப்படின்னு சொல்றான். ஓ அப்படியா, அதனாலதான் நீ என்கிட்ட பயங்கரமா விழுந்துட்டியோ, உன்னால என்ன மறக்கவே முடியலையா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்கும் போது, அதாவது நீ வந்துட்டு அந்த அளவுக்கு ஒருத்தெல்லாம் இல்ல, ஃபர்ஸ்ட் நீ ஏன் வந்து கற்பனை பண்றதை நிறுத்திக்கோ, நான் வந்துட்டு உன்னை வெறும் ஒரு டாய் மாதிரி தான் பாக்குறேன், என்னை பொறுத்த வரைக்கும் மொத்தமும் இதெல்லாம் விளையாட்டு தான், எனக்கு டைம் பாஸ் ஆகல அப்படின்னா இந்த மாதிரி தான் பண்ணுவேன், நீ தான் வந்துட்டு இப்போதைக்கு எனக்கு ஒரே டாய் அப்படின்னு சொல்றான். ஹீரோயினும் 4-5 நாளா இங்கேயே தான் இருக்கா, தயவு செஞ்சு என்னை விட்டுடு, இப்பயாவது விட்டுடு அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சிக்கிட்டு இருக்கா. முடியவே முடியாது, நானே டயர்ட் ஆயிட்டு எப்ப போர் அடிக்குதுன்னு சொல்றேனோ அப்பதான் நீ இங்க இருந்து போகணும் அப்படின்னு சொல்றான். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, என் கசினை விடவும் என் கிட்ட தான் பணம் அதிகமா இருக்கு, நீ என் கூட இருக்க இருக்க உனக்கு பணம் நிறைய கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் எதிர்க்க பணத்தை தூக்கி வீசுறான். உனக்கு 2 சாய்ஸ் தான் இருக்கு, ஒன்னு சேர்த்துட்டு, இல்லையா நான் சொல்றதை கேட்டுட்டு என் கூடியே தான் இருக்கணும் நான் சொல்ற வரைக்கும், இல்லைன்னா உன்னோட பாட்டிக்கு தான் எல்லாமே பிரச்சனை அப்படின்னு சொல்றான். இதுக்கு நான் செத்தே போவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சடனா என்ன பண்றேன்னா கத்தியை எடுத்து அவளையே அவ குத்திக்கிறதுக்கு போறா. இவன் என்ன பண்றான்னு டக்குன்னு அந்த கத்திய கையிலேயே பிடிச்சிடுறான். என்னதான் இருந்தாலும் நம்மளால ஒருத்தருக்கு அடிபட்டுடுச்சுன்றப்போ நமக்கு மனசு கொஞ்சம் கேட்காது இல்லையா. ஹீரோயினை என்ன பண்றான்னா போயிட்டு ஹீரோக்கு கட்டு போட்டு விடுறா. எப்படியோ 5 நாள் கழிச்சு ஒரு வழியா வந்துட்டு இவனோட கெஸ்ட் ஹவுஸை கண்டுபிடிச்சு ஜின்ஹி வந்துடுறான். ஆனா இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் வந்து இவன் கூட போய் ஹீரோயினால எப்படி வாழ முடியும். அவன் என்ன சொல்றான்னா, எப்படி இருந்தாலும் சரி எனக்கு நீ வேணும், அவ்வளவுதான், எனக்கு எதை பத்தியும் கவலை இல்லை, நடந்த எல்லாத்தையும் மறந்துரு, நம்ம நிம்மதியா இங்க இருந்து எங்கன்னா போயிடலாம் அப்படின்னு சொல்றான். நீ கூப்பிட்ட உடனே நாய்க்குட்டி மாதிரி உன் பின்னாடியே வந்துருவா அப்படின்னு சொல்லி நினைச்சுதான் இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கியா என்ன அப்படின்னு சொல்லி ஹீரோ நக்கல் பண்றானா. இவனுக்கு செமையா காண்டாயிட்டு போயிட்டு ஹீரோவை அடிக்கிறதுக்கு போறான். ஆனா ஹீரோயின் என்ன சொல்றா அப்படின்னா, வேண்டாம் நம்ம இங்க இருந்து போயிடலாம் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்றா. ஏன்னா இவன் வந்து ஆளுங்களை கூட்டிட்டு வந்திருக்கான் போல. இவனுமே வந்து ஹீரோயினை தள்ளி கொண்டு போய் ஒரு வீட்டுல வச்சிடறான். இந்த இடம் வந்து கண்டிப்பா அவனுக்கு தெரியவே தெரியாது. நான் வந்து அவங்க அப்பா கிட்ட பேசிட்டேன், அவங்க அப்பா வந்து இதுக்கு மேல பாத்துப்பாரு, மத்தபடி வந்துட்டு அவனுக்கு அவங்க அப்பானா பயம், அவர் அவனை பின்னி எடுத்துருவாரு, நீ கவலையே படாத, இதுக்கப்புறம் உன்னை தேடி அவன் வரமாட்டான், நம்ம 2 பேரும் நம்மளோட லைஃபை நிம்மதியா இதுக்கப்புறம் வாழலாம் அப்படின்னு சொல்றான். நீ பண்ண ஹெல்ப் எனக்கு ரொம்ப பெரிய விஷயம், ஆனா வந்துட்டு ஒரே ஒரு விஷயம்தான், நம்ம 2 பேரும் இதுக்கு மேல சேர்ந்தெல்லாம் வாழ முடியாது அப்படின்னு சொல்லிடுறா. இவன் அதை கொஞ்சமும் எதிர்பார்க்கவே இல்லை. இது எதுவுமே உன்னோட தப்பு இல்லை, முதல்ல அதை நீ புரிஞ்சுக்கோ, எதுக்காகவும் கவலைப்படாத, நான் எந்த நேரமும் உன்னை விட்டு கொடுக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ கொஞ்சம் டைம் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்றான். இவர் தான் வந்து ஹீரோவோட அப்பா. செம்ம திட்டிக்கிட்டு இருக்காரு ஹீரோவை பிடிச்சி, உனக்கெல்லாம் வெக்கமாவே இல்லையா அப்படி இப்படின்னு. இவ இருக்கா இல்லையா, இவ தான் ஹீரோவோட ஸ்டெப் மதர். ஆனா அவனும் எருமாட்டு மேல மழை பெஞ்ச மாதிரி சாதாரணமா உட்காந்துக்கிட்டு இருக்கான், நீ என்ன வேணா பேசியான்னு. அப்பதான் ஹீரோவோட அப்பா என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தா, ஆல்ரெடி ஹீரோ கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒரு பொண்ணு இருக்கா அப்படின்னு சொல்லும் போது, அப்பதான் ஹீரோ கேட்குறான், அந்த பொண்ணெல்லாம் நீங்க சின்ன வயசுலயே எனக்கு என்கேஜ்மெண்ட் பண்ணிட்டீங்க, ஓகே, ஆனா அந்த பொண்ணு எங்க இருக்கா, அவ உயிரோட இருக்காளா, அது அவங்க அப்பா அம்மாக்கே தெரியல, தேவையில்லாம வந்துட்டு இந்த மாதிரி லூசுத்தனமா பேசிக்கிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்றான். ஹீரோவோட பாட்டி கொஞ்சம் பொறுமையா இருப்பா, தயவு செஞ்சு 2 பேரும் பொறுமையா பேசிக்கோங்க எதா இருந்தாலும் அப்படின்னும் போது ஹீரோ இப்பதான் ஒரு உண்மையை சொல்றான். என்ன அப்படின்னு பார்த்தா, ஹீரோவோட அப்பாவுக்கு 5 வாட்டி கல்யாணம் ஆயிடுச்சான். எங்க அம்மா அவங்க சொந்த உழைப்புல இந்த கம்பெனியை உருவாக்கி எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க, ஆனா அவங்களுக்கு என்ன நீ பண்ண, அவங்கள சந்தோஷமா வச்சுக்கிட்டியா, கிடையாது, அவங்கள ரொம்ப கஷ்டப்படுத்தி காயப்படுத்தி அவங்க சாவர வரைக்குமோ அவங்களுக்கு வேதனை மட்டும்தான் கொடுத்த, எல்லா பொண்ணுங்க கூடயும் சுத்திக்கிட்டு, தயவு செஞ்சு இன்னொரு வாட்டி நீ எனக்கு ஆர்டர் பண்ணாத அப்படின்னு சொல்லி அப்பாவும் மரியாதை இல்லாம பேசுறான். ஏன்னா இவனுக்கெல்லாம் மரியாதையே கொடுக்க கூடாது. ஹீரோக்கு ஸ்டெப் மதர் இருக்கா இல்லையா, அவ வந்து வேற யாரும் இல்லை, ஹீரோ கூட காலேஜ்ல படிச்சவ தான்,
என்ன ஹீரோவை விட ஒரு 2-3 வயசு பெரியவ, ஹீரோவோட சீனியர், அவ்வளோதான் வித்தியாசம். ஹீரோ கோவமா அவன் அங்க இருந்து வந்து அவனோட ரூம்ல ரெடி ஆயிட்டு இருக்கான். அப்ப பார்த்தா அந்த ஸ்ட்ரிப் மதர் இருக்கா இல்லையா, அவளாவே வந்து ஹீரோவோட ரூம்க்கு வரா. வந்தவ டக்குன்னு பேக் சைட்ல இருந்து ஹீரோவை கட்டி பிடிக்கிறா. ஹீரோவுக்கு கடுப்பாயிடுது. உனக்கெல்லாம் வெக்கமாவே இல்லையா? எத்தனை வாட்டி தான் இதை பண்ணுவ? நான் தான் எத்தனையோ வாட்டி சொல்லிட்டேன் இல்லையா, நீ நினைக்கிறது நடக்காதுன்னு அப்படின்னு திட்டுறான். இதை பாரு, உனக்கு நல்லாவே தெரியும் நான் எதுக்காக உங்க அப்பாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இங்க இருக்கேன்னு சொல்லி. அது உனக்காக தான். நான் உன்னை பல வருஷமா லவ் பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் நீ என்னை திரும்பி கூட பார்க்கவே மாட்ற. நான் வேற எங்கேயும் போயிடக்கூடாதுன்றதுக்காக தான் உங்கள் அப்பாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இங்கேயே உன்னை பார்த்துக்கிட்டே வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு என் ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கோ. நம்ம 2 பேரும் இங்கேருந்து வேற எங்கன்னா வெளிநாட்டுக்கு ஓடி போயிடலாம் அப்படின்னு சொல்கிறா. உனக்கு அறிவும் கிடையாது, வெக்கமும் கிடையாது, ஏன் நீ பொம்பளையே கிடையாது. இந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கே, நீ என்ன நினச்சிக்கிட்ட? உலகத்துலேயே நீ வந்து பெரிய அழகி, நீ இப்படியெல்லாம் வந்து சொன்னீன்னா உடனே நான் உன் பின்னாடியே வந்துடுவேன்னு நினச்சிக்கிட்டே என்ன? அதெல்லாம் கனவுல நடக்காது அப்படின்னு சொல்றான். நடக்காம போலாம், ஆனா நான் உன்னை சும்மா விட மாட்டேன். இப்ப என்ன பண்ற பாரு அப்படின்னு சொல்லி அவ ட்ரெஸ் எல்லாம் ஓபன் பண்ணிட்டு அவ தலையெல்லாம் களைச்சி விட்டுக்கிறா. இப்பவே நான் கத்தி கூச்சல் போட போறேன், இவன் என்னை ரேப் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் நீ எப்படி இந்த இடத்துல மரியாதையா வாழறன்னு பாக்குறேன் அப்படின்னு சொல்றா. ஓ அப்படியா, ஒரு பிரச்சனையும் இல்லை, நானே உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லி கதவெல்லாம் திறந்து வச்சுட்டு கத்து கூச்சல் போடு, ஏன் சைலண்டா இருக்க? அதுக்கப்புறமும் என் அப்பா வந்து உன்னை கூட வச்சுக்கிட்டு வாழறானான்னு பாக்குறேன். நான் கண்டிப்பா உன் கூட வாழ மாட்டேன். அதுக்கப்புறம் என் அப்பனும் உன் கூட வாழ மாட்டான், உன்னை அடிச்சே வெளில துரத்திடுவான் அப்படின்னு சொல்ற. இவளுக்கே ஆமா இல்ல, கண்டிப்பா அந்த கிழமை நம்மளை துரத்திட்டு 6ஆவதா இன்னொருத்திய கல்யாணம் பண்ணிப்பா அப்படின்றது புரியுது. இப்ப நீ என்கிட்ட இருந்து தப்பிக்கலாம், ஆனா வந்துட்டு மொத்தமா என்கிட்ட இருந்து உன்னால எஸ்கேப் ஆகவே முடியாது. நான் கூடிய சீக்கிரம் உன்னை அடைஞ்சே ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மா ட்ரெஸ் எல்லாம் சரி பண்ணிக்கிறாங்க. இப்பதான் ஜின்ஹியும் நம்ம ஹீரோயினையும் காட்டுறாங்க. 2 பேரும் வந்துட்டு வெளியில போயிட்டு நடந்து வந்துட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு நடந்த எல்லாத்தையும் மறந்துரு, நான் என்னைக்கும் உன் கூட துணையா இருப்பேன். இனிமே என்னோட அண்ணனை பத்தி நீ கவலையப்படாத, என் பெரியப்பா அவனை சும்மா விட மாட்டாரு அப்படின்னும் போது இவ என்ன சொல்றானா, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையிலயும் நீ வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா நான் வந்துட்டு உன்னை கல்யாணம் பண்ணிப்பேன்னு மட்டும் நினைக்காத, அது நடக்கவே நடக்காது. இதுக்கு மேல அந்த விஷயத்த நீ மறந்துரு அப்படின்னு சொல்றா. சரி சரி, இப்ப இந்த விஷயத்த பத்தியே நம்ம பேச வேண்டாம். நாளைக்கு வந்து எங்க வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன் பார்ட்டி இருக்கு, அந்த பார்ட்டிக்கு நான் வந்து உன்னை கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் இல்லை நான் வரல அப்படின்னு சொல்றா. இல்ல இப்ப நீ போய் ரெஸ்ட் எடு, நம்ம கண்டிப்பா அந்த பார்ட்டிக்கு போறோம், நீ என் கூட வர, என் ஃப்ரெண்டாவது நீ என் கூட வருவல்ல அப்படின்னும் போது இவளுமே இவன் ரொம்ப அக்கறையா இருக்கான் இல்லையா, அதனால எதுவும் சொல்ல முடியாம சரி அப்படின்னு ஒத்துக்கிறா. ஹீரோயினை விட்டுட்டு அவன் கிளம்பிடுறான். ஹீரோயின் உள்ள வீட்டுக்குள்ள நுழையிறா. லைட் போட்ட பிறகுதான் தெரியுது ஆல்ரெடி ஹீரோ வந்து உள்ள உட்காந்துக்கிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு ஷாக் ஆயிடுது, இந்த இடத்த எப்படா இவன் கண்டுபிடிச்சான்ட்டு. இங்க எப்படி வந்த, இதை எப்படி கண்டுபிடிச்சு வந்த அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்கும் போது, ஏய் உன்னை என்ன அவன் பிரவீன்ல கொண்டு போய் மம்மி ஆக்கிய வச்சுட்டான் அப்படின்னு சொல்லி ஹீரோ கலாய்க்கிறான். இவ ஜின்ஹியோட கோட்டை மேல போட்டுட்டு இருக்கா இல்லையா, அதை பார்த்த உடனே ஹீரோ கடுப்பாயி இவ மேல செமையா கோவப்படுறான். நீ என்ன நினைச்சிட்ட, 5 நாள் என் கூட வாழ்ந்ததுக்கு அப்புறமும் வந்து என் தம்பி உன்னை கல்யாணம் பண்ணிப்பான், சந்தோஷமா அவன் கூட வாழ்ந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறியா? கண்டிப்பா அதுக்கு நான் விடவே மாட்டேன். நீ என்னோட பர்சனல் ப்ராப்பர்ட்டி, நீ எனக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்றான். டேய் பொம்பளை என்னடா ப்ராப்பர்ட்டின்னு பேசுற அப்படின்னு ஹீரோயினுக்கு கடுப்பாகுது. அதுதான் உண்மை, நீ என்னோட ப்ராப்பர்ட்டி தான். நீ எப்படி அவன் கூட வெளியில போவ, அவன் எப்படி உன்னை தொட்டு பேசுவான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோர்ஸ் பண்ணி கிஸ் பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினோட முதுகுல வந்துட்டு ஒரு மச்சம் இருக்கு, அந்த மச்சத்தை இவன் பார்த்துக்கிட்டு இருக்கான். இவனுக்கு ஏதோ ஒரு விஷயம் தெரியும் போல. ஹீரோயினா கொலை வெறி ஆத்திரத்துல இருக்கான் இவன் மேல. ஆனா இவன் என்ன பண்றான்னா, ஒரு ட்ரெஸ் எடுத்து வச்சுட்டு நாளைக்கு எங்க வீட்டுல நடக்கிற பார்ட்டிக்கு நீ என் கூட தான் வரணும், புரியுதா? உனக்கே எல்லாமே தெரியும்ல, நீ கரெக்டா நடந்துக்கோ, இல்லைன்னா உனக்கு தான் பிரச்சனை அப்படின்னு சொல்றான். ஹீரோயினும் வேற வழியே இல்லை, விதியே இல்லை. ஏன்னா இவன் வந்துட்டு அவங்க பாட்டியை வச்சு எப்பயுமே பிளாக்மெயில் பண்ணிக்கிட்டே இருக்கான் இல்லையா, அதனால பார்ட்டிக்கு இவன் கூடயே கிளம்பி போயிடுறா. இது பாரு, நான் வந்துட்டு நீ சொன்னது எல்லாத்தையும் செஞ்சிட்டு இருக்கேன், ஆனா என்னோட பாட்டிக்கு மட்டும் எதுவும் ஆகக்கூடாது, அவங்களுக்கு எதுனா ஆச்சுன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றா. நான் சொல்றத நீ கேட்குற வரைக்கும் உன் பாட்டிக்கு எதுவுமே ஆகாது, நான் தான் ப்ராமிஸ்
ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன்ல அப்படின்னு சொல்றான். ஹீரோவோட அப்பங்காரன் சரியான பொம்பளை பொறுக்கியா இருப்பான் போல. அவன் ஹீரோயினை பார்த்துட்டு யார் இந்த பொண்ணு செம்ம அழகியா இருக்காளே அப்படின்னு சொல்லி சைட் அடிக்கிறான். சித்திக்காரி பார்த்த உடனே இவன் எந்த பொண்ணையும் கூட்டிட்டு வந்ததில்ல, இவ யாரு, இவ புதுசா இருக்கா, அது மட்டும் இல்லாம நான் இருக்க வேண்டிய இடத்துல இருக்கா, இதை நான் ஒத்துக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள கத்திக்கிட்டு இருக்கா. ஏண்டா சம்மந்தி வீட்டுக்காரங்க இன்னைக்கு இங்க பார்ட்டிக்கு வருவாங்கன்னு உனக்கு கொஞ்சம் கூட தெரியாதா, எதுக்காகடா எவ்வளவு ஒருத்திய கூட்டிட்டு வந்திருக்க அப்படின்னு கேட்கும் போது, என்னோட மாமியார் தானே வந்தா வருவாங்க, நான் கட்டிக்க போற பொண்ணு வரமாட்டா இல்லையா, அவ எங்க இருக்கானே தெரியல, அதுக்குள்ள நீங்க கல்யாணங்கிறீங்க கருமாதிங்கிறீங்க அப்படின்னு அவன் கலாய்க்கிறான். ஹீரோயின் வந்துட்டு என்ன பண்றேன்னா அவங்க ஃபேமிலி விஷயம் பேசுறாங்கன்னு சொல்லி தள்ளி வந்துடுறா. அப்ப இந்த சித்திக்காரி இருக்கா இல்லையா, அவ வந்துட்டு ஹீரோயின் கிட்ட பேசுறா. என்ன ஞாபகம் இல்லையா, உன்னை நான் பார்த்துருக்கேன், எனக்கு ஞாபகம் இருக்கு, நானுமே உன்னோட ஸ்கூல்ல தான் படித்தேன், எதுக்காக நீ வந்து அவன் கூட சுற்றிக்கிட்டு இருக்க, அவனை எப்படி நீ மயக்கின, அவன் எனக்கானவன், அவனுக்காக தான் நான் இந்த வீட்லேயே வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன்னும் போது ஹீரோயினுக்கு தோணுது, ஒரு வேளை இவ்வளோதான் அவனோட லவ்வராக இருப்பாளோ அப்படின்னு தோணுது. அதுக்குள்ளேயே இவ வந்து ஹீரோயினை காசுக்காக தானே வந்த அப்படி இப்படின்னு எக்கச்சக்கத்துக்கு பேசிக்கிட்டு இருக்கா. ஹீரோயினுக்கு கடுப்பாகுது. இவ்வளோ பேசினதுக்கு அப்புறம் இப்போதான் ஹீரோயின் வாய் திறந்து ஒரு விஷயத்தையே சொல்றா. என்ன அப்படின்னு பார்த்தா, நீ தானே என்னோட பாட்டியை கொலை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ண, அப்போதானே ஹீரோ வந்து அதை காப்பாத்தினா அப்படின்னு சொல்லும் போது, எவ்வளோ நேரம் நல்லா உன்னை தெரியும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தவ, நீ யாருன்னு எனக்கு தெரியாது, நீ வந்துட்டு என் மேலே பழி போடுற அப்படின்னு பேச ஆரம்பிச்சிடுறா. ஹீரோயினை அவ அடிக்கிறதுக்கு வராலாம். அதுக்குள்ளேயே ஹீரோயின் வந்து அங்க இருக்க சரக்கு எடுத்து அவ மூச்சிலேயே ஊத்தி விட்டுறா. இதை பாரு, நீ யாரு, என்ன, எதுக்காக அதெல்லாம் பண்ண எனக்கு நல்லாவே தெரியும், ஏன்னா அப்பல இருந்தே நீ என் மேல பொறாமப்பட்ட. ஸ்கூல் டேஸ்ல இருந்து ஹீரோயின் வந்துட்டு ரொம்ப அழகா இருக்கா அப்படின்னு சொல்லி இருக்கிற எல்லா பசங்களும் ஹீரோயின் பின்னாடி சுத்துவாங்களா, அதனால இவ பொறாமப்பட்டு தான் இந்த வேலையை பண்ணியிருக்கா. அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறான். வந்த உடனே பாத்தியா என்னை வந்து மரியாதையே இல்லாம ட்ரீட் பண்றா, இவளை எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்த, கீழ்த்தரமானவ அப்படி இப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கா. வந்தவன் என்ன சொல்றானா, நீ ஒன்றும் கவலைப்படாத, இவளை இதை விட கேவலமா எப்படி வேணாலும் ட்ரீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிடுறான். அவளுக்கு ரொம்ப அசிங்கமா போயிடுது எல்லாரும் எதிர்க்கியும். ஹீரோயினுக்கு தான் குழப்பமா இருக்கு, என்ன இவன் தான் இவளை லவ் பண்றான் அப்படின்னு நினைச்சோம், இப்படி நடந்துக்கிறான், அவன் எனக்கு சப்போர்ட் பண்றான், அவளை திட்டுறான் அப்படின்ற மாதிரி குழப்பமா இருக்கு. ஜென்ஹி வந்த உடனே ஹீரோயின் கையை பிடிச்சி, நீ எதுக்காக இங்க தனியா வந்த, நான் தான் உன்னை கூட்டிட்டு வரேன்னு சொன்னல அப்படின்னும் போது அவன் கையை பிடிச்சிருக்கிறத பார்த்த உடனே ஹீரோக்கு கொலை வெறி ஆத்திரம் வருது. விட்டா அவனோட கையை பிடிச்சி முறுக்கி இவன் உடைச்சு வச்சிருவான் போல. எதுக்காகடா அவ கையை பிடிச்சி பேசுற, ஏன் எதிர்க்கியே, உனக்கு அறிவில்லை, அவ ஏன் கூட வந்திருக்கா, அவ என்னோட ஆளு அப்படின்னு சொல்லி ஹீரோ சண்டைக்கு போயிடுறான். ஹீரோயினும் தயவு செஞ்சு எந்த பிரச்சனையும் பண்ணிடாத, நான் தான் உன்கிட்ட ஆல்ரெடி பிரேக்கப் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டேன் இல்லையா அப்படின்னு சொல்லி அவன் எதிர்க்கையே சொல்றா. எங்க எதுனா பிரச்சனை ஆயிடுமோன்னு அவளுக்கு பயமா இருக்கு. இது பாரு, நீ அவனுக்காகலாம் பயப்படாத, எங்க பெரியப்பா இருக்காருங்க, அவர் பார்த்துப்பாரு, எதை பத்தியும் கவலைப்படாத, நீ வந்து தைரியமா இரு, அவன் வந்து உன்னை எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஆமா, உங்க பெரியப்பா அப்படியே ஒரு பெரிய சூரி என்னை குத்தி கிழிச்சிருவாரு, அவரே வந்து கூத்து வாங்கின்னு அங்க கம்முன்னு தான் படுத்துட்டு இருக்காரு, உங்க பெரியப்பாவை பாரு, அந்த ஆளாலெல்லாம் என்னை ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு நக்கல் அடிச்சுக்கிட்டு இருக்கான். நானும் பாவம்னு பார்த்தா நீ அடங்க மாட்டே, உன் கண்ணெதிர்க்கே ஒரு சாம்பிள் காட்டுறேன் பாரு அப்படின்னு எல்லாரும் எதிர்க்கையும் ஹீரோயினை கிஸ் பண்றான். அங்க இருந்து கடுப்பா வந்து நின்றுட்டு இருக்கானா ஜென்ஹி. உடனே வந்து சித்திக்காரி வந்துடுறா. அடே, நீ எல்லாம் ஒரு ஆம்பளையாடா, உனக்கு கொஞ்சம் கூட வந்துட்டு ஒரு பொண்ணை பார்த்துக்கவே தெரியாதா என்ன, நீ தைரியமா அவளை கூட்டிட்டு போ, அவளை நீ கொண்டு போய் வச்சுக்கோ, ஆனா இவன் கண்ணிலேயே காட்டாத, அவளை உனக்கு பிடிச்சிருக்கு தானே, அவ உனக்கு வேணும் தானே, அப்ப நீ என்ன பண்றனா, இப்ப கூட உனக்கு நான் ஹெல்ப் பண்ற அப்படின்னு சொல்றா. அவன் கிட்ட நம்ம ஊர்ல இருக்க ஒரு தைல பாட்டில் மாதிரி ஒன்னுத்த கொடுத்துட்டு, இதை எப்படியாவது நீ அவகிட்ட கொடுத்துட்ட அப்படின்னா அதுக்கப்புறம் அவளால வந்துட்டு ஒன்னும் பண்ண முடியாது, நீ அவளை எல்லாரும் எதிர்க்கியும் எல்லாருக்கும் தெரிய வர மாதிரி அவகிட்ட தப்பா நடந்துக்கோ, கண்டிப்பா நான் எப்படியாவது எல்லார்கிட்டயும் சொல்லி உனக்கு அவளை கல்யாணம் பண்ணி வச்சிடுறேன், அதுக்கப்புறமும் ஹீரோ எப்படி அவளை கூட்டிட்டு போறான்னு நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் ஒரு கேவலமான ஐடியாவை போட்டுட்டு இருக்காங்க. நீ எதை பத்தியும் கவலைப்படாத, இந்த தண்ணியாவது கூடி கடைசி வரைக்கும் நம்ம வந்து ஃப்ரெண்டாவது இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட போய் பேசுறான். ஹீரோயினும் வந்து இவன் மேலேயும் கொஞ்சம் அவளுக்கு சாஃப்ட் கார்னர் இருக்கு இல்லையா, நம்பி அந்த தண்ணியும் குடிச்சிடுறா.
ஏதோ ட்ரக் தான் கலந்துட்டான் போல. கொஞ்ச நேரத்திலேயே ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. கவலைப்படாத, எல்லாரும் இப்ப இங்க வந்துருவாங்க. வந்ததுக்கு அப்புறம் நம்ம 2 பேரும் இருக்க நிலைமையை பார்த்தாங்கன்னா அவங்களே நம்மளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. நீ இதுக்கப்புறம் எனக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்றான். கரெக்டா சித்திக்காரி வந்துட்டு, ஐயோ என்ன கேவலம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இங்க, அதுவும் பொது இடத்துலயே இந்த மாதிரி நடந்துக்கிறீங்களே 2 பேரும், உங்களுக்குலாம் வெக்கமா இல்லையா அப்படி இப்படின்னு சொல்லி கத்துறா. சாரிங்க, நாங்க ரொம்ப லவ் பண்றோமா, அதனாலதான் நாங்க கொஞ்சம் எல்லையை மீறிட்டோம் அப்படின்னு சொல்றான். அங்க வந்த ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா சித்திக்காரையும் தம்பிக்காரனையும் பிடிச்ச ஒரு தள்ளிட்டு ஹீரோயினை பிடிக்கிறான். ஹீரோயினால நிக்கவே முடியல. ஹீரோயின் முதுகுல இருக்க மச்சத்தை இவ பாத்துடுறா இந்த டைமுக்கு. அப்பதான் நினைச்சு பாக்குறா, ஆக்சுவலா வந்து ஹீரோவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒரு பொண்ணு இருக்கான்னு பேசிக்கிட்டு இருக்காங்க இல்லையா, அவளோட அம்மா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும் போது சித்திக்காரி கிட்ட அவங்க பொண்ணு சின்ன வயசுல காணாம போயிட்டதையும் அவளோட முதுகுல வந்து ஒரு ஸ்டார் மச்சம் இருக்கும், அது பரம்பரையா வந்து எங்க குடும்பத்துல வர பொம்பளை பிள்ளைங்களுக்கு அந்த மச்சம் கண்டிப்பா வந்துடும், அதை வச்சுதான் நாங்க அவளை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறது இப்பதான் இவளுக்கு ஞாபகம் வருது. எங்க வேற யாருன்னா பாத்திர போறாங்களோன்னு சொல்லிட்டு வேக வேகமா போய் அந்த மச்சத்தை இவ மறைக்கிறா. ஹீரோவும் இதை நோட் பண்றான். இன்னமும் தம்பிக்காரன் வந்து கத்திக்கிட்டு இருக்கான், என் ஆளை விடுறான்னு. ஆனா ஹீரோ அவன் மூஞ்சிலேயே ஒண்ணு ஓடுறான். ஆக மொத்தம் நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னு பார்த்தா இவங்க தான் ஹீரோயினோட அம்மா. அவங்க வந்த உடனே நீ பண்றது ரொம்ப தப்பா இருக்கு, யார் இந்த பொண்ணு அப்படின்னும் போது முதல்ல உங்க பொண்ணு எங்க இருக்கான்னு சொல்லி என்கிட்ட காட்டுங்க, அதுக்கப்புறமா மத்ததெல்லாம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஹீரோயினை தூக்கிட்டு போயிடுறான். இங்க ரூம்க்கு வந்தா ஹீரோயினாவே வந்து ஹீரோயை கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா. நான் யாரும் தெரிஞ்சுதான் இதெல்லாம் பண்றியா அப்படின்னும் போது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றா. மறுநாள் நேரா வீட்டுக்கு போறான். ஜின்ஹி வந்து ஹீரோவை பத்தி அவங்க அப்பா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். போன உடனே அவனை பிடிச்சி மூஞ்சிலேயே குத்துன்னு குத்துறான். அவளுக்கு ட்ரக் கொடுத்துதான் அவகிட்ட தப்பா நடந்துக்கிட்டியா, உனக்கு வெக்கமா இல்லையா அப்படின்னு சொல்லி போட்டு அடிக்கிறான். செம திட்டிட்டு அவங்க அப்பா ஹீரோவை அடிக்க போறாரு. அப்ப உடனே கயம்பு பிடிச்சிக்கிட்டு, சின்ன வயசுல இருந்தே உனக்கு ஏன் மேல பாசம் கிடையாது இல்லையா, அவன் மேலதானே பாசம், அதாவது உன்னோட தம்பி புள்ள, அவன் மேலதான் உனக்கு ரொம்ப பாசம் இல்ல அப்படின்னு சொல்லி கலாச்சிக்கிட்டு இருக்கான். இந்த ஆளுக்கு கொஞ்சம் கூட மானமே இல்லாம, ஆமாண்டா அவன் மேலதான்டா எனக்கு பாசம் அப்படின்னு சொல்றான். இத பார், கடைசி வாட்டியா உன்னை வார்ன் பண்றேன், அவ பக்கத்துல கூட இனிமே வந்துடாத, அதுக்கு உனக்கு தகுதியும் கிடையாது, அதுக்கான ஆளும் நீ கிடையாது அப்படின்னு அவன் அங்க இருந்து கிளம்புனா. இங்க ஹீரோயினை பாக்கிறதுக்காக சித்திக்காரி வந்திருக்கா. இல்ல நேத்து வந்து நான் கொஞ்சம் அதிகமா குடிச்சிட்டேன், அதனாலதான் கொஞ்சம் தப்பா நடந்துக்கிட்டேன், உன்னை தப்பா பேசிட்டேன், தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிரு, அதுக்காக தான் நான் வந்தவங்க கிட்ட நேரா மன்னிப்பு கேட்கலான்னு, எனக்கு அர்ஜென்ட்டா வந்து ரெஸ்ட் ரூம் போகணும், நான் போயிட்டு வரேன் அப்படின்னு வேகமா ஓடிடுறா. இவ எதுக்காக இங்க வந்து ரெஸ்ட் ரூம் போறா அப்படின்னு சொல்லி இவளுக்கு கொஞ்சம் டவுட்டா தான் இருக்கு. உள்ள போனவ என்ன பண்றான்னா ஹீரோயினோட சீப்ல இருந்து அவளோட தலைமுடியை ஒன்னு எடுத்துக்கிறா. டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணணும் இல்லையா, அதுக்காக. அவ போனதுக்கு அப்புறம் ஹீரோயின் உள்ள வந்து எல்லாத்தையும் செக் பண்றா. ஹீரோயினோட சீப்பு மட்டும் திரும்பி தலைக்கீழ இருக்கு. அவளுக்கு டவுட் வருது, இவ எதுக்காக இந்த வேலையை பண்ணணும்னு. ஹீரோயின் ஒரு இடத்துல வந்துட்டு ஜின்ஹி தங்க வச்சிருந்தான் இல்லையா, அந்த இடத்துல இருந்து ஹீரோயின் கிளம்புறா. நீ இது வரைக்கும் பண்ண ஹெல்ப்புக்கெல்லாம் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னும் போது தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிரு, நான் வந்து கொடி போதையில எங்க நீ எனக்கு கிடைக்காம போயிடுவியோன்னு முட்டாள்தனமான ஒரு ஐடியாவை யோசித்துட்டேன் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் என்ன சொல்றேன்னா, அவனுக்கும் உனக்கும் பெருசா ஒன்றும் வித்தியாசம் இல்லை, அதனாலதான் சொல்றேன், தயவு செஞ்சு என்னை விட்டுடு அப்படின்னு சாவியை கொடுத்துட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறா. எங்க ஹீரோயின் வர அப்படின்னு பார்த்தா நேரா அவங்க பாட்டியை பார்க்கறதுக்காக தான் வந்திருக்கா. அவங்க பாட்டி வந்து டோட்டலா எல்லாத்தையும் மறந்துட்டாங்க போல. நம்ம ஹீரோயினே அவங்களுக்கு பெருசா ஞாபகம் இல்லை. அதே நேரத்துக்கு இங்க டிஎன்ஏ ரிப்போர்ட் வந்துருது. அதுல பார்த்தா நம்ம ஹீரோயின் தான் அவங்களோட பொண்ணு, நம்ம ஹீரோ கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய பொண்ணு ஹீரோயின் தான். இவளுக்கு அது தெரிஞ்ச உடனே செம்ம கடுப்பாகி இருக்கிறது எல்லாத்தையும் போட்டு உடச்சிக்கிட்டு இருக்கா. ஹீரோ என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா ஹீரோயினை வந்து அவன் விளையாடுற கிளப்புக்கு கூட்டிட்டு போறான். அங்க அவளுக்கு அந்த விளையாட்டெல்லாம் சொல்லி கொடுக்குறான். அந்த இடத்துக்கு இவங்க கூட ஸ்கூல்ல படிச்ச ஒரு பையன் வரான். அவனுக்கு அங்க நடந்த எல்லா விஷயமும் தெரியும். டி மறுபடியும் இவளை எங்க இருந்துடா பிடிச்ச, இவ்வளவு நாளும் இவளை அடைய முடியலன்னு நம்மளாம் எவ்வளவு வேதனைப்பட்டிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு நாளுக்கு நான் இவளை கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ என்ன பண்றான்னா எட்டி ஒரு உத விடுறான் அவனை. டே என்னடா பண்ணிட்டு இருக்க, என்ன நீ தானடா வந்தா பெட் வச்சு அவளை இந்த மாதிரி எல்லாம் பண்ணது பாரு, வீடியோ கூட இருக்கு என்கிட்ட, இந்த வீடியோ எத்தனை வாட்டி நான் பார்த்திருப்பேன்
விஷயம் தெரியுமா அப்படின்னு சொல்றான். இப்பதான் ஹீரோக்கே வீடியோ இருக்க விஷயம் தெரியுது. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்திருந்தா இதை வீடியோ எடுத்து இன்னும் வச்சுட்டு இருந்திருப்ப. உன்னை என்ன பண்ணுவேனே தெரியாது. அன்னைக்கே வெளியில இந்த விஷயமே தெரியக்கூடாதுன்னு சொன்னனா இல்லையா அப்படின்னு காத்துறான். ஏய், இதுல என்னடா இருக்கு, இன்னும் நிறைய பேர் வச்சிருக்காங்க இந்த வீடியோலாம், எனக்கு கொடுத்ததே யாரு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இவனோட சித்திக்காரி இருக்கா இல்லையா, அவளோட பேரை தான் சொல்றான். ஹீரோ மேல இப்பதான் கொஞ்சோண்டு சாஃப்ட் கார்னரே வர ஆரம்பிச்சது ஹீரோயினுக்கு. மறுபடியும் அதெல்லாம் மொத்தமா போட்டு உடைச்ச மாதிரி ஆயிடுச்சு. ஹீரோயின் சுக்கு நூறா உடஞ்சு போயிடுறா அந்த வீடியோவை பார்த்துட்டு. கோவமா அங்க இருந்து கிளம்பி வந்துடுறா. இருந்தாலும் தயவு செஞ்சு என்னை விட்டுடு, என்னை எவ்வளவு சித்திரவதை பண்ண முடியுமோ பண்ணிட்டேன், இதுக்கு மேல நான் இங்கேருந்து போயிடுறேன், எங்கன்னா என் பாட்டியை கூட்டிகிட்டு போயிடுறேன் அப்படின்னும் போது, இதை பாரு, நான் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன் உன்கிட்ட, நான் உன் மேலே கோபமாக இருந்தேன், நான் அது எல்லாம் பண்ணது உண்மைதான், ஆனால் நான் உன்னை உண்மையாக லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான். இதுக்கு மேலேயும் நீ வந்துட்டு என்னை உண்மையாக லவ் பண்ணுற அப்படின்னு சொன்னால் அதை நான் நம்புறதுக்கு முட்டாள் கிடையாது. என்ன நீ ரொம்ப சித்திரவதை பண்ணிட்ட காதல்ன்ற பேரில், அந்த காதல் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி கோபமாக கிளம்புறா. வீடியோ விஷயத்தால ஹீரோவே கொஞ்சம் கஷ்டமாயிடுறான். அவ பின்னாடி எப்படி போறதுன்னு சொல்லிட்டு அவனுக்கே அசிங்கமாய் அங்கேயே நின்னுறான். ஆனா இந்த கேப்ல இந்த ஜின்ஹி இருக்கான் இல்லையா, அவன் என்ன பண்றான்னா ஹீரோயினை வந்துட்டு மயக்க மருந்து கொடுத்து கிட்னாப் பண்ணிடுறான். அடே என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னா, நான் இனிமே உனக்கு புருஷன், நீ எனக்கு பொண்டாட்டி, உன்னால இங்க இருந்து எங்கேயுமே போக முடியாது அப்படி இப்படின்னு டைலாகா பேசிக்கிட்டு இருக்கான். அடே பைத்தியக்காரா, நான் தான் உன்னை பிரேக்கப் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டேனே, எதுக்கடா இந்த மாதிரி முட்டாள்தனமா நடந்துக்கிற அப்படின்னு திட்டுறா. இது பாரு, அப்படியே உன் மேல உயிருக்குயிரா நான் காதல் வச்சுட்டு இருக்கேன், அப்படி இப்படி எல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனா ஒரு விஷயம் நான் அடையணும்னு நினைச்சேன்னா நான் அதை அடையணும், இல்லைன்னா நான் வந்துட்டு என்னால நிம்மதியா வாழ முடியாது. அதுவும் வந்து என் அண்ணனுக்கு அது கிடைக்குதுன்னா கண்டிப்பா நான் வந்துட்டு நிம்மதியா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றான். இவன் ரேப் பண்ண ட்ரை பண்றானா, அதனால ஹீரோயின் வந்து இவனை ஓங்கி ஒரு உத விட்டுறா. நம்ம ஹீரோவையும் சித்திக்காரியும் காட்டுறாங்க. ஹீரோயின் காணோம் அப்படின்னு உடனே ஹீரோ நேரா போய் சித்திக்காரி கிட்ட தான் கேக்குறான். இதை பாரு, நேத்து பார்ட்டிலேயே நான் நோட் பண்ணிட்டேன், அவ யாருன்னு உனக்கு தெரிஞ்சு போயிடுச்சு, அதனால கண்டிப்பா நீ அவளை வைக்க மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும். அவ எங்க இருக்கான்னு மரியாதையா என்கிட்ட நீ சொல்லிட்டீனா நீ உயிர் தப்பிப்ப, இல்ல அப்படின்னா கண்டிப்பா நீ உயிரோட கூட இருக்க மாட்ட, நம்ப மாட்டல, சாம்பிள் பாரு அப்படின்னு சொல்லி கத்தி எடுத்து அவ மூஞ்சிலேயே ஒரு பூரா விட்டுறான். இதுக்கு மேலேயே சொல்லாமையா இருப்பா, வேற வழியே இல்லைல்ல, அதனால எல்லாத்தையும் சொல்லிடுறா. அதுக்குள்ளேயே இவன் ஹீரோயினை அடிச்சு ரொம்ப துன்புறுத்தி வச்சிருக்கான். ஏன்னா அவ வந்துட்டு இவனை அடிச்சுட்டா இல்லையா, அந்த கான்ல தான் இவன் இந்த மாதிரி பண்ணி வச்சுட்டான் ஹீரோயினை. நான் எவ்வளவு பொறுமையா நீ என் கூட வந்துரு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டேன், ஆனா நீ கேட்டியா, நீ சொல் பேச்சே கேட்கல, அதனாலதான் நீ இவ்வளவு கஷ்டப்படுற பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின் கண்டிப்பா நான் அவன் கூட வாழ்ந்தாலும் சரிடா, உன் கூட வாழ மாட்டேன், நீ கனவு கூட காணாத அப்படின்னு சொல்றா. ஏண்டி எதுக்காக அப்படி சொன்ன அப்படின்னும் போது, என்ன நீ ஆம்பளையே கிடையாது அப்படின்னு சொல்றா. ஹீரோயினை காப்பாத்துறதுக்காக அந்த இடத்துக்கு வந்துடுறான். வந்த உடனே ஹீரோயின் கழுத்துல இவன் கத்திய வச்சிடறான். முட்டி போட்டு என் கிட்ட கெஞ்சு அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயினுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஹீரோவுமே வந்து அங்க முட்டி போட்டு கெஞ்ச ஆரம்பிச்சிடுறான். ஆனா கரெக்டா அந்த டைமுக்கு ஹீரோ கூட்டிட்டு வந்த ஆளுங்கெல்லாம் பேக் சைட்ல இருந்து வந்து இவனை பிடிச்சிடுறாங்க. இந்த பொம்பளை பொறுக்கி அப்பா இருக்கான் இல்லையா, அவன் வந்துடுறான். வந்த உடனே அடே அவன் உன் தம்பிடா, அவனை இந்த மாதிரி எல்லாம் பண்ணாத, அதுவும் ஒரு பொம்பளைக்காக இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னும் போது இப்பதான் ஒரு விஷயமே தெரிய வருது. என்ன அப்படின்னு பார்த்தா, அவன் தம்பிக்காரன்னா சித்தப்பாவோட புள்ளெல்லாம் கிடையாது, இவனுக்கும் வேற ஏதோ ஒரு பொண்ணுக்கும் இல்லீகல்ல பிறந்த புள்ளதான், அதை கொண்டு வந்து தம்பிக்காரங்கிட்ட கொடுத்து வளர்க்க சொல்லியிருக்கான். அடே இவன் உண்மையான புள்ளன்னு எனக்கு நல்லாவே தெரியும், அதனாலதானே சின்ன வயசுல இருந்து எனக்கு கூட பாசத்தை கொடுக்காம அவனுக்கு பாசத்தை கொடுத்து வளர்த்துக்கிட்டு இருக்க. எங்க அம்மாவோட சொத்தை எல்லாத்தையும் ஆட்டைய போட்டு நல்லபடியா சம்பாரிச்சு வச்ச காசு எல்லாத்தையும் இவனுக்கு கொடுக்கலான்னு நினைக்கிறேன், அது நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ இவனோட காலை உடைச்சிடுறான். எல்லாத்துக்கும் காரணம் இவதான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை அடிக்கிறதுக்காக நம்ம ஹீரோவோட அப்பா கொம்பை எடுத்து வீசுறான். நடுவுல ஹீரோ வந்துடுறான். ஹீரோவோட மண்டையிலேயே பயங்கரமா அடிபட்டுடுது. ஹீரோயின் மடியிலேயே வெந்த ஹீரோ மயங்கிடுறா. ஹீரோயின் அங்கேயே கதற ஆரம்பிச்சிடுறா. அடுத்த சீன்லயே பார்த்தா இவன் ஜின்ஹி இருக்கான் இல்லையா, அவனை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க. அவன் கால் உடஞ்சிடுச்சு டோட்டலாவே. இது பருப்பா ஏதாவது பண்ணி எல்லாத்தையும் சரி பண்றப்பா அப்படின்னும் போது, அடப்பாவி இவ்வளவு நாளா நீ தான் என் அப்ப, நீ ஏன் சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அசிங்கமா திட்டுறான். அதே நேரத்துக்கு இந்த சித்திக்காரி, அதான் இந்த ஆளோட 5வது பொண்டாட்டி இருக்கா இல்லையா, அவ அங்க வரா. வந்த உடனே நான் உன்னை டிவோர்ஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லும் போது, டிவோர்ஸா, சந்தோஷம் தான், நான் எதுக்காக உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா என் புள்ள உன்னை லவ் பண்றானு
நினைச்சுதான் கல்யாணம் பண்ண, அவனே உன்னை லவ் பண்ணலையா அப்படின்னு சொல்றான். என் பிள்ளைக்கும் அந்த ஷான் குடும்பத்தை சேர்ந்த பொண்ணுக்கும் தான் கல்யாணம் நடக்கணும், அப்பதான் எங்களோட பிசினஸ் பெரிய லெவல்ல ஆகும், அதுக்காக தான் நான் வந்து அவனை யாரையும் டேட் பண்ண விடாம தடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேன், நீ என்ன கேட்டுப்போ, அதை பத்தி எனக்கு கவலை இல்லைன்னும் போதுதான் இவ என்ன சொல்றானா, நான் தான் அந்த குடும்பத்தோட ஒரே வாரிசு, இப்பதான் அந்த விஷயத்தைய கண்டுபிடிச்சாங்க, எங்க அம்மா கிட்ட கேட்கணும், நான் தான் வந்துட்டு உன்னோட குடும்பத்துல கல்யாணம் பண்ணி மருமகளா வரணும் அப்படின்னா அதுக்கு எங்க அம்மா ஓகே சொன்னாதான் முடியும் அப்படின்னும் போது உடனே எல்லாரும் சேர்ந்து என்ன பிளான் பண்றாங்க அப்படின்னு பார்த்தா, நீ ஜின்ஹிய கல்யாணம் பண்ணிக்கோ, இவன் தான் என்னோட வாரிசு அப்படின்னு சொல்றான். இப்ப அப்படி கதையே தலைகீழ மாறுது. இங்க வந்துட்டு மயக்கத்துல இருந்து கண்ணை முழிக்கிற ஹீரோ, நான் எங்க இருக்கேன், நீ யாரு அப்படின்னு கேட்டுறான். ஹீரோயினுக்கு ஷாக்கு, நான் யாருன்னு உனக்கு தெரியலையா அப்படின்னும் போது இல்ல தெரியல அப்படின்னு சொல்றான். தயவு செஞ்சு விளையாடாத அப்படின்னும் போது இல்லைங்க உண்மையாவே நீங்க யாருன்னு எனக்கு தெரியல அப்படின்னு ரொம்ப தன்மையா பேசுறான். ஹீரோயினுக்கு ஐயோ உண்மையாவே தான் இவனுக்கு வந்துட்டு எல்லாம் மறந்து போச்சா அப்படின்னு தோணுது. நல்லதா போச்சு, நீ எனக்கு யாரும் இல்ல அப்படின்னு ஹீரோயின் சொல்லும் போது இழுத்து கிஸ் பண்றான். போய் சொல்லாதீங்க, நீங்க என்னோட கேர்ள் ஃப்ரெண்டு தானேன்னு சொல்லிட்டு, அடே என்ன வேலைடா பாக்குற அப்படின்னும் போது இல்லைங்க நீங்க பக்கத்துல வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கும் போது என் ஹார்ட் வந்து படப்படன்னு அடிச்சுக்குது, அதை வச்சே வந்து நான் யோசித்தேன் நீங்க என்னோட காதலியா தான் இருப்பீங்கன்னு சொல்லிட்டு அப்படின்னு சமாளிக்கிறா. எங்க ஹீரோயின் கோச்சுக்க போறாளோன்னு சொல்லிட்டு, தயவு செஞ்சு கோச்சுக்காதீங்க, இதுக்கப்புறம் வந்துட்டு நான் உங்க பக்கத்துல கூட வரமாட்டேன், நீங்க சொல்லாம என்னை விட்டு எங்கேயும் போயிடாதீங்க, இங்கேயே இருங்க, எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லி சீனெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கான். இவனுக்கு எதுவும் மறக்கலாம் இல்ல, ஹீரோயினுக்கு தான் குழப்பமா இருக்கு, இவன் நடிக்கிறானா இல்ல உண்மையாதான் சொல்றானே புரியல. அப்படியே கொஞ்ச நாள் ஆகுது. ஹீரோ வந்துட்டு எனக்கு தலை சுத்துது, எனக்கு எல்லாம் மறந்து போச்சு அப்படி இப்படின்னு ஆக்ட் போட்டே வந்து ஹீரோயினை கூடியே வச்சுட்டு இருக்கான். ஹீரோயினும் வந்து வாக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த டைமுக்கு ஜின்ஹி இருக்கான் இல்லையா, அவனுக்கும் கால் உடைஞ்சு இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா பெட்டர் ஆயிட்டு இருக்கான். அவன் ஆளுங்களை கூட்டிட்டு வந்து ஹீரோவை அடிச்சுட்டு ஹீரோயினை பிடிச்சிடுறான். அவளை விடுடா, அவன் மேல இருந்து உன் கையை எடு அப்படின்னு ஹீரோ பயங்கரமா கத்துறான். அப்பதான் ஜின்ஹி என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா, உனக்கு வேற பழசெல்லாம் மறந்து போச்சாமே, இப்பதான் கேள்விப்பட்டேன், ரொம்ப சந்தோஷமா இருக்கு, உன் எதிர்க்கையே உன்னோட காதலியே இப்ப நான் கூட்டிட்டு போக போறேன் அப்படின்னு சொல்றான். டக்குன்னு ஹீரோயின் என்ன பண்ற அப்படின்னு பார்த்தா, அவ பேக்கெட்ல இருந்த ஒரு ஹேர்பின் எடுத்து அவன் கண்ணிலேயே கொத்தி விட்டுறா. அதனால அவனோட ஆளுங்க எல்லாம் வந்துட்டு இவன் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகணுன்றதுக்காக வேக வேகமா ஹீரோவை விட்டுட்டு வந்துடுறாங்க. அடுத்த சீன்லயே அப்பங்காரன் வந்து இவனை பிடிச்சி திட்டுன்னு திட்டிக்கிட்டு இருக்கான். ஏண்டா உனக்கு எதனா பண்ணணும்னா என் கிட்ட சொல்லிட்டு போய் பண்ண வேண்டிய தானே, எதுக்காக இந்த மாதிரி முட்டாள்தனம் பண்ணிக்கிட்டு இருக்க, ஏற்கனவே காலை உடைச்சாங்க, இப்போ உன் கண்ணையும் நொல்லையாக்கிட்டாங்க, எதுக்குடா நீ இப்படி எல்லாம் பண்றன்னும் போது இவன் கோவமா சொல்றான். அவங்க ரெண்டு பேரும் நல்லா இருக்க கூடாது, அவ வந்துட்டு அவனுக்கு கிடைக்க கூடாது எனக்கு கிடைக்கலனாலும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணுவோம், அவங்க ரெண்டு பேரையும் கொல்லுவோம் அப்படின்னு அப்பங்காரன் சொல்றான். ஹீரோக்கு மறுபடியும் வந்து மண்டையில அடிபட்டதுனால ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க. அவன் மயக்கத்துல இருக்கும் போதுதான் ஒரு விஷயத்த பாக்குறா. என்ன அப்படின்னு பார்த்தா, ஜின்ஹிக்கும் அந்த பொம்பளைக்கும், அதாவது வந்து அவங்க அப்பாவோட ஒய்ஃபா இருந்தா இல்லையா, அவளுக்கும் வந்து கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயின் வந்துட்டு ஹீரோ கிட்ட என்ன சொல்லிட்டு இருக்கா அப்படின்னா, நான் வந்துட்டு நிறைய பேரை காப்பாற்ற வேண்டியது இருக்கு, உன்னை மட்டும் இல்லை எங்க பாட்டியையும் நான் காப்பாற்றணும், அதுக்காக இப்ப நான் போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறா. நேரா கல்யாணம் நடக்கிற இடத்துக்கே போயிடுறாளா. அங்க ஹீரோயின் போன உடனே வந்துட்டு இவளுக்கு பயமா இருக்கு. ஐயோ எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சா, எதுக்கு வந்தானு, நீ எதுக்கு வந்த, உன்ன மாதிரி கேவலமானவெல்லாம் என்னோட கல்யாணத்துக்கு வர்றத நான் விருப்பப்படல, உன்னை கூப்பிடவே இல்லை, எதுக்கடி வந்த அப்படின்னு சொல்லி சண்டை போடுறா. அதுக்குள்ள வந்துட்டு ஜின்ஹி என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, என்ன வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்க சொல்லி காலில் விழுந்து கெஞ்சலான்னு வந்தியா, உன்னை கல்யாணம்லாம் பண்ணிக்க முடியாது, இவ்வளோ பண்ணதுக்கு அப்புறம் உன்னை வேணா நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்றான். இவ எல்லாத்தையும் பேசுங்கடா அப்படின்னு சொல்லி சைலண்டா கேட்டுக்கிட்டு இருக்கா. எல்லாம் பேசி முடிஞ்சதுக்கு அப்புறமா அவன் கண்ணத்திலேயே பலார்னு விடுறா. உடனே அப்பங்காரன் இப்பதான் கத்துறான், எதுக்காக வந்து இந்த மாதிரி பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னும் போது, நான் எதுக்காக பிரச்சனை பண்ணணும், உன் பிள்ளைக்கு நீ யாரை வேணா கல்யாணம் பண்ணி கொடு, ஆனா என்னோட அடையாளத்தை சொல்லி யாரையும் கல்யாணம் பண்ணி கொடுக்க உன்னால முடியாது அப்படின்னும் போது, உன்னோட அடையாளமா, எது உன்னோட அடையாளம் அப்படின்னு கேக்குறான். நான் தான் ஷான் குடும்பத்தோட ஒரே வாரிசு அப்படின்னு சொல்றா. எல்லாரும் அப்படியே குழப்பமா இருக்காங்க. ஆனா அந்த எக்ஸ் சித்திக்காரிக்கு தான் ஆல்ரெடி தெரியும் இல்லையா, அவ ஐயோ இவளுக்கு எப்படா தெரிஞ்சதுன்னு ஷாக் ஆயிடுறா.
ஆக்சுவலா இவ எதை வச்சு சொல்லியிருப்பா அப்படின்னா ஹீரோயினோட முடியெல்லாம் எடுத்துட்டு வந்திருந்தா இல்லையா, அதை தான் வந்து ஹீரோயினோட அம்மா கிட்ட கொடுத்து நீங்க டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லியிருப்பா. இப்ப ஹீரோயின் என்ன சொல்றேன்னா, உனக்கு வந்து நீ தான் குழந்தை அப்படின்னு கன்ஃபார்மா தெரியும்னா சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லவா, இப்ப 2 பேருமே போலாம், நம்ம 2 பேரும் பிளட்டை கொடுத்து டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பார்ப்போம் அப்படின்னு சொல்றா. அவளால அதுதான் பண்ண முடியாது இல்லையா, இப்ப திருன்னு முடிக்கிறா. இப்பதான் ஹீரோயினோட அம்மா வாயே திறக்கிறாங்க பேசுறதுக்கு. அவங்களுக்கு வந்து ஹீரோயின் தான் அவளோட பொண்ணுன்றது நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அவங்களாவே ஹீரோயினை ரீச் பண்ணி அவகிட்ட இருந்து அவளோட பிளட்டை வாங்கி டெஸ்ட்டும் பண்ணி அவ தான் அவங்க பொண்ணுன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் இது என்ன நடக்குது, இவங்க என்ன பண்றாங்கன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இவ்வளோ நாள் சைலண்டா இருந்திருக்காங்க. கரெக்ட் உங்களோட உண்மையான பொண்ணுக்கும் எனக்கும் தான் கல்யாணம் நடக்கணும், அவதான் எங்க வீட்டு மருமக அப்படின்னு சொல்லி வழிஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்பனும் பிள்ளையும் அப்படியே ஓரமா போய் உட்காந்து கனவு வேணா காணுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஹீரோ அந்த இடத்துக்கு வரான். ஹீரோ தான் வந்துட்டு அவங்க பொண்ணு ஹீரோயின்னு கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாம அவங்க கிட்ட போயிட்டு கொஞ்சம் பொறுமையா இருங்க, இப்பவே அவ உங்க பொண்ணுன்றத சொல்லிடாதீங்க, அவ உயிருக்கே ஆபத்து, கொஞ்சம் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கான். என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோட அம்மா இருந்திருக்காங்க இல்லையா, அவங்களது தான் மொத்த சொத்துமே, அதை ஆட்டைய போடணும், அது எல்லாமே இவன் பேருக்கு வரணும், இவன் சந்தோஷமா இருக்கணும்ன்றதுக்காக அப்பங்காரன் அவங்க அம்மாவை விஷத்தை கொடுத்து கொண்டிருக்கான். அதை எல்லாத்தையும் நம்ம ஹீரோயினோட வளர்த்த பாட்டி இருக்காங்க இல்லையா, அவங்க பார்த்துருக்காங்க. ஹீரோயினோட அம்மா வீட்டில் அவங்க வேலை செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. ஹீரோயினை பார்த்துக்கிட்டு அவங்க பார்த்ததுனால அவங்க தப்பிக்கணும் இவன் கிட்ட இருந்துன்னு சொல்லி ஓடும் போதுதான் ஹீரோயினையும் கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஆனா சின்ன விபத்துல அவங்களுக்கு வந்து நடந்த எல்லாத்தையும் மறந்துட்டாங்க. அவங்க வீட்டுல எவிடன்ஸை வச்சிருந்திருக்காங்க இன்னமும், அதை எல்லாத்தையும் ஹீரோ சேகரிக்கணும்ன்றதுக்காகவும், அது மட்டும் இல்லாம இவன் யாரை லவ் பண்ணாலும் அவளை பிடிச்சிக்கிட்டு வந்து அவங்க அப்பங்காரன் கல்யாணம் பண்ணிப்பான்றதுக்காகவும் தான் ஹீரோயினை லவ் பண்றன்றதை காட்டாமையே ரொம்ப நாளுக்கு ஹீரோயினை விட்டு அவன் விலகியே இருந்திருக்கான். ஐயோ கொலை கேஸ்ல உள்ள போயிடுவோமோ அப்படின்னு சொல்லிட்டு ஏக்கச்சக்கமா தப்பு பண்ணிட்டோமேனு நெஞ்ச பிடிச்சிக்கிறான். நீ என்னதான் நெஞ்ச பிடிச்சிக்கிட்டாலும் என்னோட உயிர் தோழியை நீ கொன்னதுக்கு நீ ஜெயிலுக்கு தாண்டா போனோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட அம்மா சொல்றாங்க. ஹீரோயினோட அம்மாவும் ஹீரோவோட அம்மாவும் வந்து ரொம்ப க்ளோஸான ஃப்ரெண்ட்ஸ் போல. இது எல்லாமே தெரிஞ்சு இவ்வளவு நாள் என்கிட்ட மறைச்சிட்டல அப்படின்னும் போது, ஆமா உண்மைதான், எனக்கு இதெல்லாம் முதல்லயே தெரியும் அப்படின்னு ஹீரோ சொல்றான். ஹீரோயினுக்கு தான் ரொம்ப கஷ்டமாயிடுது. அப்பனா உனக்கு மெமரி லாஸும் ஆகல, இத்தனை நாள் அதுவும் என்கிட்ட நீ டிராமா தான் பண்ணிருக்க அப்படின்னும் போது அதுக்கும் அவன் ஆமான்னு சொல்றான். இவளுக்கு செமையா கோவம் வந்துடுது. இதுக்கப்புறம் என் மூஞ்சிலேயே முழிக்காத அப்படின்னு பலான்னு ஒன்னு கண்ணத்திலேயே விட்டுட்டு அங்க இருந்து போயிடுறா. ஹீரோயின் தனியா உட்காந்து பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்கா. வீட்டை விட்டு வெளியிலயே வர்றதில்லை. ஏன்னா வந்து இப்ப மறுபடியும் ஹீரோவை அவ காதலிக்க ஆரம்பிச்சிட்டா. இவன் கிட்ட எத்தனை வாட்டி தான் ஏமாறுறதுன்னு சொல்லிட்டு இவளுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. ஹீரோயினோட அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீ வந்து அவனை கல்யாணம் பண்ணிக்கோன்னு நான் ஒரு நாளும் உன்னை ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன், உனக்கு பிடிச்ச விஷயத்த நீ பண்ணு, உனக்கு நான் வந்துட்டு இன்னொரு மாப்பிள்ளை பாக்குறேன், அவனை நீ டேட் பண்ணு, அவனை பிடிச்சிருக்குன்னா சொல்லு, கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிடுறாங்க. இவனோட பேரு தான் ஃபேன். இவனை தான் வந்து ஹீரோயினோட அம்மா இவனுக்கு பிளைண்ட் டேட்டா செட் பண்ணிருக்காங்க. அவ வந்து சைலண்டா உட்காந்துக்கிட்டு இருக்கான். அவன் நல்லா வளவலன்னு பேசிக்கிட்டே இருக்கான். இவளுக்கு என்ன சொல்றது ஏது சொல்றதுன்னு தெரியல. மொத்தமா இவ ஹீரோவோட ஞாபகத்துலதான் இருக்கா. இருந்தாலும் அவனை மறக்கணும்னு நினைக்கிறதுக்காகவே இவனை டேட் பண்றதுக்கு ஒத்துக்கிறா. ஹீரோயினை ஃபாலோ பண்ணி அவ என்னெல்லாம் பண்றா அப்படின்றத ஹீரோ நோட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கான். இங்க வந்து பாட்டிக்கிட்டே எல்லாத்தையும் சொல்லி புலம்புறான். உங்க பேத்தி எனக்கு துரோகம் பண்ணிக்கிட்டு இருக்கா தெரியுமா, நான் கொஞ்சம் அவளுக்கு தப்பு பண்ணிட்டேன் தான், இல்லைன்னு சொல்லல, ஆனா அவளோட நல்லதுக்காக தான் நான் எல்லாமே பண்ணேன், என்னோட காதலை மறைச்சு வச்சுக்கிட்டேன் அவ்வளவு நாளும் அப்படின்னு சொல்றான். அப்பதான் ஹீரோயினும் பாட்டியை பாக்கிறதுக்காக அந்த இடத்துக்கு வரா. வந்த உடனே ஹீரோ என்ன சொல்றான்னா, இது பாரு எனக்கு தெரியும் நீ இப்போ ஒருத்தனை டேட் பண்ற இல்லையா, அவன் உனக்கு செட் ஆக மாட்டான், அவனோட கேரக்டரும் உன்னோட கேரக்டரும் ஒத்து போகாதுன்னும் போது ஹீரோயின் அப்படியா ரொம்ப சந்தோஷம், இப்ப நீ சொன்னதுக்கு அப்புறம் தான் கண்டிப்பா நான் அவனை தான் டேட் பண்ணணும்னு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறா. இவங்க 2 பேரும் டேட்டிங்காக வந்திருக்காங்க ஒரு இடத்துக்கு. அங்க சும்மா அப்படியே பேசிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு பர்த்டே வருது, அதை எப்படி நம்ம செலிப்ரேட் பண்ணலாம் அப்படி இப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். அப்ப அந்த இடத்துக்கு வந்து ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, ஹீரோயின் குடிச்சிட்டு வச்ச அந்த ஜூஸ் கிளாஸை எடுத்து அவன் வந்து குடிக்கிறான். ஃபேன் இருக்கான் இல்லையா, அவனுக்கு ஹீரோவை பத்தி பெருசா தெரியல, அதனால அவன் வந்துட்டு எந்த விதமாவும் அதை பெருசா எடுத்துக்கவே இல்லை. ஹீரோயினுக்கு காண்டாயிடுது. அவன் நான் ரெஸ்ட் ரூம் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறா. ஹீரோயின் பின்னாடியே ஃபேனும் போயிடுறான். கொஞ்ச நேரத்துல திரும்பி பார்க்கும் போது 2 பேரும் கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோக்கு எம்பிட்டு ஆத்திரம் வரும்.
பார்த்தா அவன் தலையில ஏதோ இருக்குன்னு சரி பண்ணிட்டு இருக்கான். இவனுக்கு தெரியாம வேகமா போய் அவனை இழுத்து வச்சு மூஞ்சிலே ஒரு குத்து விட்டுறான். இங்க என்னதான் நடக்குது? நான் பொறுமையா இருக்குன்றதுக்காக எல்லாத்தையும் நான் பொறுத்துட்டு போவேன்னு அவசியம் கிடையாது. எதுக்காக இப்ப என்ன அடிச்சிங்க அப்படின்னும் போது, இல்ல நான் வந்துட்டு அவளை நீ ஃபோர்ஸ் பண்றியோ அப்படின்னு நினைச்சுதான் இதை பண்ணிட்டேன், சாரி அப்படின்னு சொல்றான். அது இல்லாம நான் ரொம்ப குடிச்சிட்டேன், அதனாலதான் எல்லாம் எனக்கு தப்பா தெரியுதுன்னு நினைக்கிறேன், மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி அப்படியே மயக்கம் வர மாதிரி சீனை போடுறான். அவன் வந்துட்டு ரொம்ப நல்லவனா இருப்பான் போல. ஐயோ அப்படியா, சரி ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இவரை நம்ம அவர் வீட்டுக்கு பத்திரமா கொண்டு போய் விடணுமே, அவர் வீடு எங்க இருக்குன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு ஹீரோயின் கிட்ட கேட்குறான். ஹீரோயினும் நான் கேப் ஏற்றி விட்டுக்கிறேன், நீ கவலைப்படாதன்னு சொல்லிட்டு வெளியில கூட்டிட்டு வந்துடுறா. இவளுக்கு நல்லாவே தெரியும் இவன் எல்லாமே வந்து டிராமா பண்ணிட்டு இருக்கான்னு. கொஞ்ச நேரத்திலேயே ரொம்ப திட்ட ஆரம்பிச்சிடறா. நீ என்ன வேணாலும் திட்டு, எவ்வளவு வேணாலும் என்ன அடி, ஏதா இருந்தாலும் பிரச்சனையே இல்லை, என் கூட வீட்டுக்கு வந்துட்டு என்ன அடி அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஹீரோயினை தூக்கிட்டு போறான். கத்துறா, உனக்கு அறிவில்லை, வெக்கம் இல்லையாடா, ஏன்டா இப்படி எல்லாம் பண்றேன்னு, எனக்கு எதுவும் இல்லை, பிரச்சனையே இல்லை, என்னை திட்டு அப்படின்னு சொல்லிடுறான். இதை பாரு, நீ என்னை காதலிக்கிறன்றது எனக்கு நல்லாவே தெரியும், ஆனா நீ உன்னையே ஏமாத்திக்கிட்டு இருக்க என் மேல இருக்க கோவத்துல, தயவு செஞ்சு அந்த கோவத்தை மறந்துரு அப்படின்னு சொல்றான். மறுபடியும் பலர்னு ஒன்று கண்ணத்துல கொடுக்குறா. என்னை முட்டாள் மாதிரி தான் நீ இப்போ வரைக்கும் நடத்திக்கிட்டு இருக்க, அப்பவும் வந்து என்னை ஏமாத்தின, இப்பவும் ஏமாத்துற, இப்போ வரைக்கும் என்னை ஏமாத்திக்கிட்டே இருக்க, இந்த வாழ்க்கை எனக்கு தேவையே கிடையாது, என்னை முட்டாளா மட்டுமே பார்க்குறவும் கூட என்னால் வாழ முடியாது அப்படின்னு கத்துறா. தயவு செஞ்சு வந்துட்டு என்னை மன்னிச்சிடு அப்படின்னும் போது, அவ்வளோதானே, உன்னை மன்னிக்கணும் அப்படின்னா இனிமே வந்துட்டு உன்னோட வாழ்க்கையில நான் விளையாட போறேன், நானும் வந்து எனக்கு தோன்றதெல்லாம் செய்வேன், ஆனா உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றா. என்ன சொல்ற, எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு சொல்றான். டக்குன்னு ஹீரோவை கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறா. நான் நினைச்சது நடந்துருச்சு, என்னோட பாய் ஃப்ரெண்ட் எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பான், நான் அதனால போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் இங்க இருந்து கிளம்புறா. ஹீரோக்கு செம்மையா ஆத்திரமா வருது. இந்த ஜென்ஹி இருக்கான் இல்லையா, அவன் வந்து பயங்கரமான குடிகாரன் ஆயிட்டான் போல. ரோட்ல போறவன் வரவன் கிட்ட எல்லாம் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். அந்த டைமுக்கு இந்த வெள்ளி அந்த இடத்துக்கு வரா. என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க நீ, உனக்கு அறிவே இல்லையா, இந்த மாதிரி ரோட்ல எல்லாம் வந்து சண்டை போட்டுக்கிட்டு குடிச்சுக்கிட்டு இருக்கியே தவிர அவங்கள பழி வாங்கணுன்ற எண்ணமே உனக்கு இல்லையா அப்படின்னு சொல்றா. இவனை சில பொடிக்கிங்க அடிச்சுக்கிட்டு இருந்தானுங்க இல்லையா, அவனுங்க கிட்ட இவளை கொடுத்து இவளை எடுத்துக்கோங்க, என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க, ஆளை விடுங்கடா அப்படின்னு சொல்லிடுறான். ஹீரோயினும் ஃபேனும் எங்க போனாலும் தான் ஹீரோ பின்னாடியே போயிடுறான் இல்லையா. அவங்க ஷாப்பிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்பவும் வந்துட்டு அவங்க வந்துடுறான். வந்த உடனேயே இவ்வளவு நாளும் அவ உன்கிட்ட ஒரு விஷயத்த மறைச்சிக்கிட்டே இருக்கா தெரியுமா, அதை இப்ப நான் சொல்றேன், அவளும் நானும் வந்து என்ன ரிலேஷன்ஷிப்ல இருந்தோம், எந்த அளவுக்கு இருந்தோம் அப்படின்னு சொல்லி அவ உன்கிட்ட சொன்னாளா, சொல்லியிருக்கவே மாட்டா அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறான். நேற்று நைட்டு அவ வந்து என்னை எங்க வீட்டுக்கு அனுப்பிட்டு அவங்க வீட்டுக்கு போனான்னு நினைக்கிறியா, இல்லவே இல்லை, இன்னைக்கு காலையில தான் என் வீட்டுல இருந்து கிளம்பி போனா அப்படின்னு சொல்றான். வாயை மூடிக்கிட்டு என்ன பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு ஹீரோயின் கோவப்படுறா. ஃபேன் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா ஹீரோட மூஞ்சிலே ஒரு குத்து விட்டுறான். நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன், நீ ரொம்ப வந்து எல்லையை மீறி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி உடனே அடி வாங்கின ஹீரோ, எனக்கு தலையெல்லாம் சுத்துது, அடிப்பட்ட இடம் எல்லாம் வலிக்குது, எனக்கு மண்டையெல்லாம் குடையுது அப்படின்னு டிராமா பண்ண ஆரம்பிக்கிறான். ஹீரோயின் ஹாஸ்பிட்டலுக்கு போலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை கூட்டிட்டு போறாளா. இவனை வெறுப்பேத்திக்கிட்டே போறான். ஃபேனுக்கு செம்ம ஆத்திரம் வருது. இங்க என்னதாண்டா நடக்குதுன்னு புரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கான். எதுக்காக இப்படி எல்லாம் நடிச்சு என்ன ரொம்ப டார்ச்சர் பண்ற, நீ பாத்துக்கோ அப்படின்னும் போது, நான் உன்னை விடவே மாட்டேன், என்னை விட்டுட்டு நீ எங்கேயும் போக கூடாது அப்படின்னு சொல்லி ஹீரோயினை ஃபோர்ஸ் பண்றான். அதுக்கப்புறம் தான் இவங்களுக்கு போன் வருது. என்ன அப்படின்னு பார்த்தா இவன் ஜின்கி இருக்கான் இல்லையா, அவன் வந்து ஹீரோயினோட பாட்டியை பிடிச்சி வச்சுக்கிட்டான். பார்த்தா ஹீரோவோட அப்பாவுமே அங்கதான் இருக்கான். அவன் என்ன சொல்றான்னு, நீங்க ரெண்டு பேரும் என்ன கேட்டு போங்க, எனக்கு எதை பத்தியும் கவலை இல்லை, ஆனா மொத்த கம்பெனியும் என் மேல எழுதி கொடுக்கணும் ஹீரோ அப்படின்னு சொல்றான். கண்டிப்பா இப்பவே சைன் போட்டு கொடுக்குறேன், எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது, ஆனா உன் புள்ள உயிரோட இருந்தான்னா அதை வந்துட்டு நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்றான். அப்பங்காரன் துளியும் யோசிக்கவே இல்லை. கம்பெனி எனக்கு வேணும், மற்றபடி எனக்கு புள்ளெல்லாம் பிரச்சனை இல்லை, இதுக்கப்புறம் இன்னும் 10-15 கல்யாணம் கூட பண்ணிக்கிட்டு இன்னும் எத்தனை புள்ள வேணாலும் பெத்துப்பேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு கன்னை எடுத்து அடுத்த செகண்ட் ஜின்னியை கொஞ்சம் கூட யோசிக்காம சுட்டு கொண்டுறான். ஆனா ஆல்ரெடி ஹீரோ வந்துட்டு ஆளெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டான் போல. அதனால எங்கேயோ ஒளிஞ்சு இருந்து யாரோ ஹீரோவோட அப்பாவையுமே சுட்டுறாங்க. இந்த ஜின்ஹி மட்டும் இன்னும் முழுசா சாகல போல. கன்னை எடுத்து ஹீரோயினை சுடுறதுக்கு போறான். அப்ப ஹீரோ நடுவுல போந்து அந்த புல்லட்டை வாங்கிடுறான். ஒரு வாரம் ஆச்சு, ஹீரோ இன்னமும் கண்ணு விழிச்ச பாடில்லை. ஹீரோயின் உட்காந்து ஹாஸ்பிட்டல்லையே அழுதுகிட்டே இருக்கா.
நீ எதுவுமே கவலையே படாத, அவன் கண்டிப்பா எழுந்துப்பான் அப்படின்னு சொல்றாங்க அவங்க அம்மா. சொன்ன மாதிரி கொஞ்ச நாள்லயே ஹீரோ வந்து கோமால இருந்து எழுந்துக்கிறான். ஃபைனலி ஹீரோவும் ஹீரோயினும் ஒண்ணு சேர்ந்துடுறாங்க. 2 பேருக்கும் கல்யாணமே முடிஞ்சிருது. இதோடயே இந்த மூவி முடியுது. இந்த மூவி உங்களுக்கு பிடிச்சிருந்ததா, என்னோட எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததான்னு சொல்லிட்டு மறக்காம எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ நாளைக்கும் மறக்காம கதை கேட்க வந்துருங்க. நானும் மறக்காம கதை சொல்ல வந்துடுறேன். பாய்.